video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. லாஸ்ட் 1 வீக்காகவே நம்ம கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் நேற்று 145 பட் நம்ம லைனில் வரவே இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. 1-4 வந்துச்சு, பட் அதுவும் நம்ம வச்சதில் வரலை. பட் இன்றைக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதை பாக்ஸ் பண்ணி தரப்போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் கவனிச்சாதான் நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ கவனிங்க. இப்போது இதை கவனிங்க. நான் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த ரெட் கலர் இருக்கிறத பாருங்கள். ரெட் கலர் இருக்கிறத இப்போ கீழே இருந்து மேலே பாருங்கள். ரெட் கலர் லைனு 230 இருக்குது. அப்படியே பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா 735. ஓகேங்களா? இப்போ எல்லோ பாக்ஸில் பாருங்களேன். இப்போ இது 735ன்னு பவரில் கொண்டு வாங்க. இப்போ எல்லோ கலர் பாக்ஸில் பாருங்களேன், என்ன இருக்குது? 735க்கு 745 இருக்குது. ஓகேங்களா? அப்படியே இருங்க. இப்போது அப்படியே உனக்கு கூட்டி அப்படியே 3 நம்பர் வச்சுருக்கானா? இப்போ அந்த பாக்ஸை மாத்திரம் பாருங்கள். அப்போ பாருங்கள் 251 இருக்குது. மேலேருந்து கீழே பாருங்கள், ரெட் லைனில் 251 இருக்குது. இப்போது மறுபடியும் இந்த பாக்ஸை மாத்திரம் பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்கள் 421 இருக்குது. ஸோ அப்படியே பாருங்களேன், அதாவது 5 முன்னாடி வச்சு 521 ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது. அது ரெட் கலர் பாக்ஸில் 521 வைங்களேன். அது கீழே பாருங்களேன். இப்போ எல்லோ பாக்ஸில் பாருங்களேன் 421. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றை கூட்டி மறுபடியும் 3 நம்பர் கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? இப்படியே லிங்க் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அடுத்தது பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ் பாருங்க 518 இருக்கு இல்லைங்களா? மேல இருந்து கீழே பாருங்களேன் 518 இருக்குங்களா ரெட் கலர் பாக்ஸில். இப்போ அந்த எல்லோ பாக்ஸ் மாற்றி வைக்கிற பாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ 518 மேலேருந்து கீழே பாருங்கள். ரெட் கலர் பாக்ஸில் 518. இது அப்படியே பாருங்கள், மறுபடியும் 628. ஓகேங்களா? இப்போ ஒரு லிங்க் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? 518 இதில் 628. இப்போது மறுபடியும் மாற்றி வைக்கிற ரெட் கலர் பாக்ஸை மறுபடியும் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த ரெட் கலர் பாக்ஸ் பாருங்களேன். ரெட் கலர் பாக்ஸ் மட்டும் பாருங்களேன் 187. பவர் பண்ணால் என்ன வரும்? 137. பார்த்தீங்களா? அதாவது சி போல் இருக்கிற நம்பரை மாற்றி வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் மாற்றி வைக்கிறேன், கவனிங்க. நேற்று அடிச்ச ரிசல்ட்டு 145. இப்போ அந்த ரெட் கலர் பாக்ஸை மறுபடியும் போர்டு மாத்திரம் பாருங்க. நேற்று அடிச்சது பாருங்க. நேற்று என்ன அடிச்சிருக்கான்? 145. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்க, 146. ஓகேங்களா? ஒன்றை கூட்டி இல்லை ஒன்றை கூட்டி அப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்படிதான் ஒரு கண்டினியூட்டியாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா சி போல் இருக்கிற நம்பர் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தான், பவர் பண்ணியும் கூட்டியே வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஏ போல் இருக்கிற நம்பர் நேற்று எடுத்து வச்சிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஓகேவா 2 கம்பேரிஷன் வச்சு தான் சொல்றேன். இன்னைக்கு இது இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். அதாவது 116. ஸோ இது ஒன்றை குறைச்சி 106 ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக தெரியுது. 106, 016, 160 இந்த மாதிரி 601 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகமாக தெரியுது. இதெல்லாம் அந்த 6 9 மாற்றவும் பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கணக்கில் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று எல்லோ பாக்ஸ், ஒரு ரெட் பாக்ஸ். ஓகேங்களா? இந்த எல்லோ பாக்ஸ்லாம் கடைசி 4 ரிசல்ட் இருக்கு. அந்த 4 ரிசல்ட்டாவே மார்க் பண்ணுறேன், கவனிங்க. ஓகேவா? இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் பாருங்க 421. ஓகேவா? ஸோ 421 அப்படியே இங்கே வாங்க. ரெட் கலர் பாக்ஸ் பாருங்க, என்ன இருக்கு? 692 இருக்கு. அப்போ 4 2 இங்க என்ன இருக்கு? 9 2 இருக்கு. ஓகேவா? அந்த 6க்கும் 1 இருக்கு. 3 நம்பருமே பாஸ் ஆயிருக்குது. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி 421 இங்க, அங்க பாருங்க 692. அப்படியே என்னது? 1க்கு 6, 4க்கு 9க்கு 4, 2 அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க ரிசல்ட் 628 இங்க. ஓகேவா? 628. இங்க அடுத்த நாள் பாருங்க 282. ஸோ 8 2ம் அப்படியே பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 8 2ம் பிசி பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க 137 நமக்கு ரிசல்ட். இங்க பாருங்க அப்படியே 3 நம்பரும் 137 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அடுத்த நாள் அதாவது நேற்று பாருங்க 145 ரிசல்ட். இங்க பாருங்க அப்படியே என்ன இருக்கு? 100 அதாவது 451 அப்படியே திருப்பி 3 அப்படியே வச்சிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாசிபிள் பாருங்க. அடுத்த நாள் பாருங்க இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பாருங்க 160 இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம், அந்த லைன் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? 160, அதாவது சைபர் பேர் வரதுக்கு பாசிபிள் இருக்கா? ஸோ 160 பாக்ஸ் போட்டு நீங்க ட்ரை பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 4 நாள் ரிசல்ட் அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்க வச்சா 160 சைபர் 16 வச்சு வைக்கலாம். இல்லை 6க்கு பவர் பண்ணி 9 வச்சு 190 பவர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? பெஸ்ட் லைனை பார்த்து நம்ம கொடுத்துருவோம்.
இப்போ நான் வந்து கடைசி 2 வார ரிசல்ட்ட மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எல்லோ கலர் லைன்ல. அப்புறம் ரெட் கலர் பாக்ஸ்ல பாருங்க. அங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து 439 ரிசல்ட்டு. இங்க பாருங்க அப்படியே 434ன்னு இருக்கு. அப்படியே பவர் பண்ணி ஒரு லைன் கொண்டு வரோம். அப்படியே பாக்ஸ் பண்றேன் இதையும் பாருங்க. 434ன்னு இருக்கு. போன வாரம் ரிசல்ட் வந்து 503 மேல இருந்து பார்த்துட்டோம் 439. இப்போ அத மாத்தி வைக்கிறேன் பாருங்க. அதாவது 503 கீழ இருந்து பாருங்க 5, 5, 8 இல்லைங்களா? அப்படியே பவர் பண்ணி 503ன்னு அப்படியே வச்சிருக்கான். இப்ப மறுபடியும் பாக்ஸ் மாத்தி வைக்கிறேன். கவனிங்க. இப்போ இங்க 549 இருக்கு ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து மேல இருந்து கீழ பார்த்தோம் 434க்கு 439. 2வது நாள் 503க்கு கீழ இருந்து மேல 5, 5, 8. இப்போ இங்க பாருங்க 549 இருக்கு. ஸோ 549 இந்த வாரத்துக்கும் பாசிபிள் இருக்கு. டபுள் 9 வரதுக்கும் எனக்கு பாசிபிள் இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு பாக்ஸ் மாத்துறேன் பாருங்க. அப்படியே அந்த போன வாரத்து ரிசல்ட் 503 கீழ. ஏன்னா இப்படியும் கீழ எடுப்பான் பாசிபிள் இருக்கு. இப்ப பாருங்க மேல இருந்து கீழ பாருங்க 260 இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த 60 பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கேயும் 60 மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ 549, 99 அப்புறம் சைபர் 49, 99 வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. இத வச்சு நம்ம கம்பேரிசன் வச்சு குடுத்துருவோம் இன்னைக்கு. இதுல இந்த 601 பாக்ஸ் குடுக்குறேன். அது பாக்ஸ் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா 601 ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி ஏபிபிசிஎஸ்சில ஒரு 4, 5 நம்பர் குடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் மட்டும். இதுல என் பர்சனல் கால்குலேஷன் வச்சு குடுத்துருக்கேன். ஏபிசி ஏ போர்டில் 6-1, பி போர்டில் 5-5, சி போர்டில் 1-6. 651, 156 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க. இது கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தேங்க்யூ.